எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வழக்கறிஞர் விஜயராஜா பேசுகிறேன். பார்த்தீங்களா, ஏன் 60 ஆண்டு காலமாக திராவிட ஆட்சியின் கீழே தான் இந்த தமிழ்நாடு இருக்குது. இதுவரைக்கும் இந்தியாவிலே சிறந்த மாநிலம், கல்வியில் எல்லாத்துலேயுமே சிறந்த மாநிலமாக நம்ம தான் இருக்கோம். காரணம் திராவிட கொள்கை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதே அரசால், அதே அந்த ஆளும் அரசால், திராவிட ஆட்சியாளர்களால் இப்போ அவங்களோட சகாக்களான ஏனைய கிளை பிரிஞ்சி குரூப்ஸ், அதாவது திராவிட கழகம், பொதுநல இயக்கம், இன்னும் நிறைய இயக்கங்கள், இந்த வைகோ மாதிரியான போராளிகள் ஃபுல்லாக இப்போ என்ன சொல்கிறாங்க, நடிகர் விஜய் பின்னாடி ஒரு பார்த்தீங்களா, ஒரு எங்கே போனாலும் ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம், எதுக்கு போகிறோம் ஏன் போவோன்னே தெரியாத அளவுக்கு இருக்காங்க. அவங்கள பார்த்து எல்லோரும் தற்குறி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பூரா இளைஞர்கள். இவ்வளோ தற்குறியில் இந்த அரசு தான் உருவாக்கியிருக்கு. அதான உண்மை. இந்த அரசின் கீழ் இந்த 70 ஆண்டுகளாக இந்த தமிழ்நாடு இருந்ததுனால தான் இவ்வளோ தற்கூரி உருவாகியிருக்கான். தானே இது பிரதிபலிக்குது. ஊரங்கும் சாராய கடை மட்டுமா, பேருக்கு அரசுக்கு அட்டவணையில் ஜியோவில் அரசிதழ் மூலமாக வெறும் 12 to நைட்டு 10 மணிக்கு கடை அடைக்கிறேன்னு சொல்லிட்டு 24 மணி நேரம் டாஸ்மாக் பாரில் சாராயம் விற்கிறாங்க. அரசாங்க அனுமதியோட. போலீஸ் அந்த பக்கம் போக மாட்டாங்க. அங்கே போக மாட்டாங்க. காரணம், எலெக்ஷன் வருதான், நீங்கள் வாட்டில் சம்பாதிங்க, எங்களுக்கு கமிஷன் கொடுத்துருங்க, ஒவ்வொரு வட்ட செயலாளருக்கு இவ்வளோ அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இளைஞர்கள் இப்படி தான் போவான். இளைஞர்கள் போய் நிற்கிறானா, சும்மாவாக நிற்கிறான். அந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு ஒரே நோக்கம் அதுதான், தமிழ்நாட்டை ஆளணும், தமிழர்கள் எல்லாரும் இப்படி அப்படியே தெரியணும், ரோட்டில் தெரியணுன்றதில் ரொம்ப கவனமாக இருக்காங்க. அதனால் 2026 மீதம் இருக்க மக்களாச்சும் நல்லா எழுச்சியுடன் இருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லி ஒரு தமிழனுக்கு ஓட்டு போடுறதுக்கான வேலையை பாருங்கள். இந்த ஆட்சி மாறணும், காட்சிகள் மாறணும்.